ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து காவேரி காப்பகத்துலேருந்து வீட்டுக்கு வரல, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து உட்காந்துருக்காரு. விஜய் வந்துட்டு, என்ன தாத்தா காவேரி எங்கே போனா, நான் ஈவினிங் வந்த பிறந்து பார்க்கலையே அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாரு. ஏண்டா நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன், நீ வந்து என்கிட்ட கேட்குற, எங்கடா போனா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ ராகினி வராங்க. ராகினி வந்துட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் இல்லையா, காவேரி வந்து இந்த நம்ம விஷயத்த சொல்லிட்டோம், அதனால் எங்கேயா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருப்பாங்க. ராகினி காவேரிக்கு வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி பார்க்குறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது காவேரி பொண்ணு எடுக்க மாட்டாங்க. சரி நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்கிற டைமில் காவேரி வந்து ஒரு கோவிலில் போய் உட்காந்துருப்பாங்க. கோவிலில் உட்காந்துருக்கும் போது என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல மாட்டாங்க விஷயத்த. காவேரி வெண்ணிலா இருக்காங்க, உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, சொன்னால் ஒரு மனசு உடஞ்சி போயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் வந்து